ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய கொலுசை வந்துட்டு நான் உங்களுக்கு புதுசாக மாற்றி காட்ட போகிறேன். அது வந்து எப்படின்றது நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த கொலுசு. இந்த கொலுசு வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் இருக்கு இல்லையா, தயிரில் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது நம்ம வீட்டில் ப்ரெஷ் வச்சு எதை வச்சோ பழைய ப்ரெஷ் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து நம்ம எடுக்கும்போது அது ஓவர் நைட் இருந்ததுனால அதில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துரும். என்கிட்ட லெமன் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெமன் சாறை கூட வந்துட்டு அதில் தயிர் கூட கெட்டி தயிர் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் லெமன் சாறு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல எடுத்து நம்ம நல்லா பழைய ப்ரெஷ்ஷில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பார்த்தா தெரியும், இதுதான் என்னோடய கொலுசு. என்னோடய கொலுசுமே இப்போ வந்துட்டு ரொம்ப கருப்பாயிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு, அழுக்கு சேர்ந்ததுனால. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எடுத்துட்டேன். இந்த கப்பில் வந்துட்டு தயிர் ஊற்ற போகிறேன். இது போதும். நான் பெரிய பேக்கெட்டில் கொஞ்சம் தான் ஊற்றிட்டேன். நீங்கள் ஒரு சின்ன பேக்கெட் தயிர் இருந்தாலே போதும். நான் இந்த கொலுசை தெரியுதா, இந்த கொலுசை அதில் போட போகிறேன். 2 கொலுசு இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள் கொலுசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நான் மறுநாள் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க வேண்டியது தான். பார்த்தீங்கனாலே நான் உங்களுக்கு வந்துட்டு பாதி ப்ரெஷ்ஷில் வந்துட்டு அழுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு கொலுசுலேயே வந்துட்டு எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் சும்மா வந்து எதுவுமே போடாமல் அந்த தயிர் ஊறி இருந்தது இல்லையா கொலுசில், அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு கொலுசில் வந்து நான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதோடய அழுக்கு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கொலுசும் தேய்ச்சிட்டேன். பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படியே வந்து தேய்ச்சல, இன்னும் லெமன் சாறு போட்டிருந்தோன்னா சூப்பராக வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுவுமே ஒன்றும் இல்லை, நான் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தேன், அதோடய அழுக்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தது அந்த தயிரில். இது வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கொலுசுக்கும். நான் வந்து புது கொலுசுக்கு சொல்லலை, இது வந்து நம்ம பழைய கொலுசுலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பராக பளிச்சுன்னா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வந்து இதில் பழைய கொலுசுமே ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.